பண்ணுறாங்கன்னா 4 பேர் இங்கே மர்டர் பண்ணியிருக்காங்க, 4 பேர் இங்கே செத்துருக்காங்க. Sana எரியுது. ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பெரித்தனமான ஒரு லொக்கேஷன் தான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வரும்போதே எனக்கு பக்குன்னுச்சு. வண்டியில் வரும்போதே நான் அந்தளவுக்கு சேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த இடத்தோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டோரி. இவ்வளோ பிரம்மாண்டமான வீட்டை இப்படி ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கானா, அவனை வேற முட்டாசாலி யாருமே கிடையாது. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீட்டை யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 4 பேர் இங்கே மர்டர் பண்ணியிருக்காங்க, 4 பேர் இங்கே செத்துருக்காங்க. அதுவும் கொலை பண்ணியிருக்காங்க அவங்கள. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனே கொலை பண்ணியிருக்கான். எவ்வளோ ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருப்பான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. 4 பேர்னால் ஒரு ஹஸ்பண்டை, ஒரு ஒய்ஃபை, அவங்களோட 2 பிள்ளையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. அதுவும் 2 புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து அந்த ஃபேமிலியை கொண்டிருக்காங்க. ஏதோ சின்ன பிரச்சனை அது முத்தி போய் பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு அபாண்டடாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் யாருமே இந்த குடி வரல. வந்தது எல்லாமே அவங்க ஃபேமிலியால் நிறையவே வந்துட்டு அமானுஷத்தை நிறையா பார்த்ததாகவும், இந்த ஊர் மக்களும் சரி, இங்கே குடி வந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த வீட்டை கைவிடப்பட்டாங்களாம். ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம். ஸ்டார்டிங்கில் சவுண்டு கேட்குது. இன்றைக்கி நானும் ஹல்க்கும் தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தனியாக தான் வந்திருக்கேன். மைக்கை பற்றி சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. நான் அந்த வீடியோ முடித்தோன்னே லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட அதெல்லாம் பற்றி பேசுகிறேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹல்க்கை நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு இவனை தூக்கிட்டு என்னால் அலைய முடியாது. இங்கே ஏறா கொஞ்ச நேரம். ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஏதோ மோட்டர் ரூமாக இருக்குது கைஸ். இதுலேயே 3 ஃப்ளோர் இருக்குது. மேக்ஸிமம் இதை சீக்கிரம் முடிச்சுட்டு அதை விட பெரிய வீடு அங்கே இருக்குது, அதை போய் பார்க்குறேன். ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கு. என்ன ஜூம் அவுட் ஆகுது?
செம்ம நாத்தம் நாறுது. சரக்கு அடிச்சு வச்சுருக்காங்க. மொட்டை மாடியா? ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்கா? யாரா இருக்கீங்களா? எரிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் வருஷம் 2021. 2021 இப்போ பேப்பர் யாரோ போட்டிருக்காங்க. போன வருஷத்தோட பேப்பர் அதுலேயும் 2021 தான் போட்டிருக்கு. டார்ச் அடிச்சு பார்க்குறேன். மொட்டை மாடிக்கு போகிறேன். எப்பயுமே வீடியோ எடுக்கும் போது என் பின்னாடின்ற ஐயோ பயந்துட்டேன். ஏதோ தலை மாதிரி இருந்துச்சு காய்ஸ். பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே ஃபீலிங் இருக்குது. எப்பயுமே சரி, நான் வீடியோ எடுக்கும் போது என் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்த்துட்டு அந்த படையிலேருந்து தலை மாதிரி இருந்துச்சு. நமக்கு தெரியாமல் வைக்கிறாங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்களே கீழே. செம்ம வீடு. இப்போ பாருங்கண்ணே, சவுண்டு இப்படி வந்தேன். இது ஃபுல்லாக சவுண்ட் கேட்குது. இப்படி வந்தேன், இது மேலே ஃபுல்லாக அடைச்சிருக்குல்ல, நான் அதுக்கு மேலே தானே அப்படி வருவேன். வந்துட்டு இப்படி பார்க்குறேன், தலை மாதிரி தெரியுது அப்படியே. ஷோ ஓகே காய்ஸ், இப்போ நான் அந்த பில்டிங் போகிறேன். அந்த வீட்டில் தான் அவங்க இறந்தாங்களாம். அவங்கள சாவடிச்சான்னு சொன்னால குடும்பத்தோட 4 பேர்த்தையும் 4 பேர். ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தைய, ஒரு பையனை. அழுக்க முதல் இந்த படியில் போய் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, யாராச்சும் இருக்கீங்களா? உள்ளே இழுக்க முடியுது, இங்கே பாருங்களேன். ஆனால் உள்ளே இழுக்க முடியல.
சவுண்டு மேலே எதையோ பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கு. நான் மேக்ஸிமம் சவுண்டு போடாமல் எடுக்கிறேன். மைனூட்டான சவுண்ட்ஸ் நிறையா வருது. மேலே மாடியில் எதையோ பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கும்போது சவுண்ட்ஸ்லாம் வருது. நமக்கே எனக்கு கேட்கும். ஐயோ, சவுண்டு கேட்குது. யாராச்சும் இருக்கீங்களா? இதான் விழுந்திருக்குமோ? எவ்வளவோ. ஓகே காய்ஸ், அடுத்த வீட்டுக்கு போகிறேன். ஹல்க் அங்கேயே தான் இருக்குது. யாருனா இருக்கீங்களா? மேலே தான் கேட்குது. ஓகே, நான் மேலே போகிறேன். ஃபஸ்ட்டு கீழெல்லாம் அதை முடிச்சிடுறேன். கேட்குதா? ஓடுற சவுண்டு மாதிரி கேட்குது. நான் இதுக்கு மேலே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு யார் ஓடுறா? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அவங்க இறந்த வீடு. பின்னாடி யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு காய்ஸ். மொட்டை மாலை தான் கேட்குது. யார் இருக்கா? யாரு? யார் இருக்கா? ஹே, கைஸ், செருப்பு கிடக்குதுங்க. யாரோ ஓடுற சவுண்ட் கேட்குது. யாரு?
சவுண்ட் கேட்குது. மேலே யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வாங்க. கைஸ் யாரும் ஊடுற சவுண்டு தெளிவாக கேட்குது, ஆனால் யாருமே இல்லை. ஒருவேளை சின்ன பையன் ஓடுவானா? தெளிவாக கேட்குது. ஏய், என்கிட்ட விளையாட்டு காட்டாத சொல்லிட்டேன். நீ இருந்தினா நான் உன்னை தேடி தான் வரேன். முடிஞ்சா என்னையாச்சும் பண்ணிக்கோ. கண்டினியூஸாக சவுண்ட் வந்துட்டு இருக்கு. சவுண்ட் வந்துட்டு இருக்கு. கைஸ் சீரியஸாக சொல்கிறேன், ஏதோ கண்டினியூஸ் சவுண்டு உங்களுக்கு கேட்குதாலேன்றது தெரில. கண்டினியூஸாக சவுண்டு வந்துட்டு இருக்கு. ஏய், யாராச்சும் தான் முன்னாடி வா. கைஸ் பொருள்லாம் போட்டு உருட்டுற சவுண்டு மாதிரி அது கேட்டுகிட்டே இருக்கு. பொருள்லாம் போட்டு உருட்டுற சவுண்டு கேட்டுருக்கு. அதே மாதிரி கேட்குதா 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 பின்னாடி கொடுப்பா. ஐயோ, இதெல்லாம் வந்து மாட்டிட்டேனா? யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம். அழுக்கு அழுக்க மறந்தே போயிட்டேன். அழுக்கு கைஸ், அழுக்க காணும் கைஸ். ஐயோ, அழுக்க காணும். அழுக்க யார் எடுத்தா? சத்தியமா பேயெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நானே எங்கேயுமே எடுத்துட்டு போல அத. ஏய், என் பொம்மையை எடுத்திருந்தா ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. என் பொம்மையை எடுத்திருந்தா சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஐயோ, எங்க இருக்குன்னு தெரியல. கைஸ், மேலே மொட்டை மேலே சவுண்டு வந்துட்டே இருக்கு கைஸ். பொம்மையை காணோம். இதுதான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. என் பொம்மையை எடுத்து வச்சிருக்கியா தம்பி? நீ எடுத்து வச்சிருக்கியா என் பொம்மைய? டேய், கொடுத்துட்றா, உனக்கு வேறு பொம்மை வாங்கி தரேன்டா நான். டேய் ப்ளீஸ்ரா,
டேய் ஐயோ கைஸ், நான் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னே தெரியல. கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரில. பொம்மையை காணோம். சீரியஸாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஐயோ இங்கிட்டா நீ யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தயவுசெய்து என் பொம்மையை கொடுத்துரு. உன் வீட்டுக்கு வந்து நான் தப்பு தான். கைஸ் கீழே கேட்குது கைஸ். இப்போ சத்தியமாக அழுக்க காணும். இவ்வளோ நேரம் மேலே சவுண்டு கேட்டுருந்துச்சு. பாரு, நீங்களே பாருங்க. இப்போ கீழே கேட்குது சவுண்டு. மேலே யாரும் இல்லை. இதுக்கு மேலே நான் எங்கே காட்டுவேன்? சீரியஸாக சொல்கிறேன். அழுக்க காணும். ஏ யார் ஓடுறா? ஏ ஓடாத, இங்கே வா. நான் உன்னை பார்த்து பயப்படல. இங்கே வா. உனக்கு அந்த பொம்மை உனக்கு அந்த பொம்மை வேணுமா? கைஸ், இந்த ரூம் அடைச்சிருக்கு. நான் போகும்போது திறந்து வச்சுட்டு தான் போனேன். இதை உனக்கு அந்த பொம்மை வேணுமா? கைஸ், ஏதோ போன மாதிரி இருந்துச்சு கைஸுங்க. யார் இருக்கா? ஏய் யார்? என்ன இங்கே என்ன பண்ணிருக்க? இப்படிலாம் பண்ணா உங்கள் தாத்தா தான் பயப்படுவார். நான் பயப்பட மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தால் என் முன்னாடி வா. என் பொம்மையை கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணு, இல்லைன்னா உன் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் சொல்லிட்டேன். இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். சீரியஸாக சொல்கிறேன். தயவு செய்து என் பொம்மையை கொடுத்துரு. கைஸ், எனக்கே இது சில்லித்தனமாக இருக்குது. பொம்மையை எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி, நானே எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி என் உள் மனசுக்கே எனக்கு தோணுது. நிறைய பேர் நினைக்கலாம், எப்படா பொம்மை காணா போகணும். சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரில. சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக பொம்மையை காணோம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், ஏன்டா இத்தனை சத்தியம் பண்ணுறேன்னு. ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. நான் எவ்வளோ தான் நம்ம உசுரே போனாலும் சரி, அதை கூட நம்ப மாட்டாங்க. ஃபேக் பண்ணுறாங்கன்னு. அதுக்காக தான் இத்தனை சத்தியம் பண்ணுறேன். ஹல்கா சீரியஸாக காணோம். 3 ஃப்ளோர் போய் காட்டிட்டேன். சவுண்டு அழுதது நீங்களா? திருப்பி அழுவ முடியுமா? சுற்றி கேட்குது சவுண்டு. ஏய் தயவு செய்து என் பொம்மையை மட்டும் கொடுத்துறேன் ப்ளீஸ்.
தயவு செய்து கேட்குறேன், என் பொம்மையை மட்டும் கூட. சவுண்டு கேட்குறேன். மொட்டை மாலை தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். மொட்டை மாலை போகிறேன். என்ன இலவு சவுண்டே தெரியல. கைஸ் குதிக்கிற சவுண்டு தெளிவாக கேட்குது எனக்கு, பொத்து பொத்துன்னு. இங்கே பாருங்க, நான் இங்கிட்ட உடனே வந்து காட்டுறேன். தெரியுதா? யாரும் இல்லையா? தெரியுதா? இதுக்கு மேலே நான் எங்கே ஓடி போய் காட்டும்? ஐயோ, கைஸ் வண்டி வருது. ஏன்டா கத்திக்கிட்டு போறீங்க? இது ஏதோ சவுண்டு கேட்குது. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் பொம்மையை கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ்? இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கேஸ் ஏதோ ஓடுற சவுண்டு தெளிவாக கேட்குது கேஸ். ஓடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஓடுறது இந்த படி தான். மொட்டை மாலில் திருப்பி கேட்குது சவுண்டு. ஐயோ, ஏய் தோணா சவுண்டு கொடுத்துட்டு கைஸ், நான் இங்கே வச்சு நிக்ரோப்ரோனிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த வீட்டிலையே. ஓகே கைஸ், கேமரா செட் பண்ணிட்டேன். செல்ஃபில் செய்யலான்னு பார்த்தேன், செல்ஃபில் வைக்க முடியல. நிக்ரோப்ரோனிக் அப்ளிகேஷனில் என் ஹல்க் எங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்போம், அதுக்கப்புறம் டவுசிங் கார்டை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒழுங்கு மரியாதையா என் ஆளுக்கு யாராச்சும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து கொடுத்துருங்க. நோ 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 அப்படின்னு வந்துச்சு. கைஸ் ரொம்ப கண்டினியூஸாக சவுண்டு வந்துட்டு இருக்கு, தெளிவாக கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனால் தெளிவாக சவுண்டு கேட்டுட்ருக்கு எனக்கு. இந்த சவுண்ட் கொடுக்குறதுல நீங்கள் தானா? கைஸ் ஷோரூம் வந்துச்சு. திருப்பி சொல்லுங்க, இந்த சவுண்ட் கொடுக்குற நீங்க தானா?
ஆம்பளையும் நோன்னு சொல்கிறாரு, பொம்பளையும் நோன்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் குரலும் நோன்னு சொன்னிச்சு. எஸ், பொண்ணோட வாய்ஸ் மட்டும் எஸ்ன்னு கேட்குது. இங்கே இருக்கிறது, நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? கைஸ், மைக்ரோஃபோனுக்குள்ள சவுண்டு கேட்கல, நேரில் கேட்குது எனக்கு சவுண்டு. கைஸ், கண்டினியூஸாக சவுண்டு வந்துட்டுருக்கு. தெளிவாக கேட்குது எனக்கு. உங்களுக்கு கேட்குதல்ன்றது எனக்கு தெரியல, ஆனால் தெளிவாக சவுண்டு கேட்குது. கைஸ், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மைக்ரோஃபோனில் கேட்டு பார்க்குறேன். என் ஹல்கை தருவீங்களா இல்லை தரமாட்டீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நீக்ரோபோனிக் அப்ளிகேஷனில் சவுண்டு வரல. வெளியே இருந்து தான் நீக்ரோபோனிக் அப்ளிகேஷன் மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்குது. நான் எதுக்கு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். என்ன இந்த சவுண்ட் கொடுக்கறதுலாம் என்கிட்ட பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணா என்கிட்ட சொல்லுங்க, என்னால் முடிச்சு நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதை விட்டு சவுண்ட் கொடுத்து என் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க. என் பொம்மையை நீங்கள் தான் எடுத்தீங்களான்றது எனக்கு தெரியல கன்ஃபார்மா. கைஸ், அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என் பொம்மையை பேய் தான் எடுத்துச்சான்னு எனக்கு தெரில. இன்னும் என் பொம்மை எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சாதான். மேலே அந்த நம்ம விழுகுது. பொம்மையை பேய் தான் எடுத்துகிட்டு போணுச்சா நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். இன்னும் காணோம். அது கண்டுபிடிச்சாதான் எனக்கு தெரியும் அது பேய் எடுத்துச்சா இல்லை நம்மளை சுற்றி ஏதாச்சும் ஒரு மனுஷன் இருக்கானான்னு. மனுஷன் இருக்கிற மாதிரியும் எனக்கு லைட்டாக தோணுது. ஏன்னா ஏய், நீங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லு. உன் பேர் என்ன? ஸ்பீக்கர் பண்ணி வச்சிடறேன். 1000 கேட்டு பார்க்குறேன். உன் பேர் என்னன்னு இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவேனா இன்ட்டுன்னு சொல்லு. சொல்ல மாட்டேனா அப்படி அவ்வளோ சீக்கிரம் விளைக்கிறு.
கைஸ் என் கையே நவுறுது, கையே நடுங்குது. ஃபஸ்ட்டு சவுண்ட் கேட்குது, அது கண்டுக்காதீங்க. உன் பேரை சொல்லவே சொல்ல மாட்டியா? கைஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? கைஸ் இதுக்கும் கழட்டி மைக்கை கழட்டிக்கிறேன். நான் என்னதான் சவுண்ட் வருது? யாரு? 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 யாருடா? கைஸ் ஒரு கேட்டுச்சாலேன்னு தெரில, ஏகப்பட்ட சவுண்டு வந்துட்டு இருக்கு. கதவு எப்படி அடைச்சிச்சுனே தெரியல. வெளியில ஒரு ஆள் கிடையாது. டார்ச் லைட் அப்படியே விழுந்துருச்சு. ஓகே கைஸ், கடைசியாக நிற்கிறப்போ எல்லா கொஸ்டின் கேட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த இடத்துல என்ன தவிர வேற யாராச்சும் இருக்கீங்களா? நோன்னு சொல்றாங்க. புதுசாக வச்ச டவுசன் கார்டு கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு என்ன டவுசன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வச்சுட்டு போன டவுசன் கார்டு எப்படி நீங்களே பாரு. சத்தியமாக சொல்கிறேன், வளைஞ்சு கிடக்குது. இந்த டவுசிங் ராடை நீங்கள் தான் வளைச்சிங்களா? அப்போ வெளியே காட்டுக்கு சொல்லிக்கிறது, நான் வெளியே போகிறேன். முடிஞ்சா இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து நின்று.
ஒரு நிமிஷம் கேஸ், ட்ரைபோட மட்டும் சரி பண்ணிக்கிறேன். ஐயோ ட்ரைபோர்டும் கையோட பிஞ்சிட்டு வந்துருச்சு கேஸ். ஒரே நிமிஷம் நான் பேக் கேமரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டு மட்டும் மாதிரி பேக் கேமரா சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வெளியே போகிறேன் கேஸ். கேமரா ஒரு நிமிஷம் ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாவது சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலாம், அதுக்காக தான் கேமரா ஆன்லேயே வச்சுருக்கேன். பேக் கேமரா மாற்றிக்கிறேன். ஓகே கேஸ், பேக் கேமரா சேஞ்ச் பண்ணிட்டேன். கதவு சாத்துறேன். யாராவது இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தா தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இங்கிருந்து வரல. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னால் முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்தேன். கைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதோ ஒன்று இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக பேசிக்கிட்டே வர கரெக்டாக கதை உடைக்குது. யாரு யாரு இப்போ டோர் அடைச்சா? யாரா இருக்கீங்களா? பஸ் தயவுசெய்து யாராச்சும் தான் சொல்லிருங்க. ப்ளீஸ். கீழே சவுண்டு கேட்குது. இங்கேருந்து கிளம்புறேன். நான் ஹல்கா காணோம். ஹல்கா நான் நாளைக்கு காலைல கூட இங்கேருந்து பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா என் உயிருக்கே டேஞ்சர் தான் கைஸ். இங்கேருந்து கிளம்புறேன். ஐயோ எங்கிட்ட ஆச்சு? சவுண்டு கேட்குது. கேட்குதா? மேலே யாராச்சிருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கீழே பாருங்கள், என்னை பாருங்கள். நான் கீழே தான் நிற்கிறேன். வண்டி
ஓகே guys, இங்கே நான் கிளம்புறேன். நான் வெளியே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் நின்று உங்களுக்கு இது பாருங்கள் செடி அடுத்து தெரியுதா? ஓகே guys, கிளம்புறேன். நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு எண்டி கொடுக்குறேன் guys. ஓகே guys, ஒரு வழியாக இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இப்போ காம் ஆகிட்டேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து வரும்போது எனக்கு ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, ஹல்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அதுக்கு மேலே நாங்கள் நின்றுருந்தேன்னா எனக்கு சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டேன். ஆனால் ஹல்கை தேடி கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போவேன். போகாமல் விட மாட்டேன். ஹல்கை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வராமல் விட மாட்டேன். இங்கேயே ஏதோ சவுண்டு கேட்குது. ஹல்கை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராமல் விட மாட்டேன். ஓகே guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு 2-3 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்காக ஒதுக்குங்க. போன வீடியோவில் இந்த 40 ஹவுஸ் வீடியோவில் நான் அரவாணின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லியிருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவங்க பேர் கரெக்டாக எனக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் அவங்கள மரியாதையாக கூப்பிட்றதும் நான் நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாக எனக்கு அந்தளவுக்கு அவங்க என்னென்னு கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாது. ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் பொய் சொல்ல, ப்ராமிஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்கள அப்படி சொல்லக்கூடாதுரா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, அவங்க அப்படி சொல்லக்கூடாதுரா தம்பி, சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருந்தீங்க, இதாகவும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒரு அக்கா வந்துட்டு திருநங்கை அக்காவே வந்து எனக்கு வந்துட்டு சொன்னாங்க, அவங்க பேர் அப்படி இல்லைம்மா, அப்படி சொல்லக்கூடாதும்மா, அது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அக்கா தயவுசெய்து மன்னிச்சிருங்க அக்கா, எனக்கு தெரியாமல் தான் சொன்னேன், நான் தெரிஞ்சு சொல்லக்கா. எப்பயுமே உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் நினைப்பேன். ஏதோ எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேங்க்கா, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க காய்ஸ். நான் தப்பாக பேசிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். மன்னிச்சிருங்க அக்கா, மன்னிச்சிருங்க அம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன். அவங்க பேர் வந்து திருநங்கை, இல்லை இன்னொரு மாதிரி சொல்லணும்னா சிவன் அண்ட் பார்வதி அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. நான் அப்படிலாம் சொல்கிறதுக்கே வரல. அக்கான்னு சொல்லுவேன், அம்மான்னு சொல்லுவேன். அவங்கள அது மட்டும்தான் நான் அவங்கள சொல்லுவேன். வீடியோக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுன்றதுக்காக தான் நான் அதை அப்படி சொன்னேன். அது தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா நான் லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. மைக்கு பெஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொன்னதுக்கு அவ்வளோ பேர் உங்கள் தம்பியாக நினச்சி, அவ்வளோ பேர் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா எனக்காக தானடா அவ்வளோ போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், ஆடிட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு பாசம் வச்சுருப்பீங்க. சரி, சும்மா வீடியோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சா அவ்வளோதான், ஓகே அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஆனால் மித்த வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் பார்க்குறவங்களாம் எப்படின்னு தெரில. ஆனால் இந்த கோஸ்ட் வீடியோ பார்க்குற நம்ம கோஸ்ட் ஃபேமிலி எல்லாருமே அப்படி கிடையாதுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போ தான் அது தெரியுது. ஏன்னா மித்த யூடியூபர்ஸ் கூட எனக்கு இப்படிலாம் நீங்களாம் பண்ணுவீங்களா, இல்லை கேராக இருப்பீங்களான்னு கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் கோஸ்ட் யூடியூபர்கிட்ட மட்டும் நீங்கள் இவ்வளோ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்காக அதுவும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோ எடுக்கிற, உனக்காக நான் இது பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு நான் மைக் வாங்கிட்டேன். அந்த மைக்கில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் வாங்கின மைக் கூட பிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்த மைக்கு பிய்யாது. இது பாசத்தால் வாங்கின மைக்கு, அதனால் பிய்யாது. இது எவ்வளோ சேஃப்டியாக நான் பார்த்துக்க முடியுதோ அவ்வளோ சேஃப்டியாக நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயமே பத்திரமா தான் பார்த்து நான் எடுத்தாகணும். அதனால தான் கேஸ் சொல்கிறேன். ஓகே கேஸ், இந்த மைக்கை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுத்தது, நீங்கள் கொடுத்த காசு என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதை வச்சு நான் நைட் மிஷின் கேமரா வாங்கலான்னு இருக்கேன். நீங்கள் வாங்க சொன்னீங்கன்னா நான் வாங்குகிறேன். இல்லை அதை வச்சு வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறேன். அதாவது எனக்குன்னு இல்லாமல் வீடியோக்கு ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. திருப்பியும் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. எல்லோரும் மைக் வாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என் உள் மனசுலேருந்து நான் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். கையில் ₹1 கூட இல்லை, என்கிட்ட ₹1 கூட இல்லை. அந்த டைமில் என்கிட்ட ₹1 கூட இல்லை. எப்படா வாங்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு வெறித்தனமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், டாடா பாய்.
மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் லூஸ்தனமாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன், லூஸ்தனமாக ஏதாச்சும் வீடியோ போடுவேன். நான் வீடியோ போடுறது முன்னாடி அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் விஷயத்தில் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் யாராச்சும் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேசலாம். உங்களுக்கு நான் உடனே ரீப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், டாடா பாய், see you.